ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 152வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கணுன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா ஒரு 3 days இருக்கு மேடம். 4 days முன்னாடி ஆசிரியனாவும் டேனி மஹிந்திராவோட ஃபேக்டரி பார்க்க போயிருந்தாங்க. இந்த ஃபேக்டரியில் என்னென்ன பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கேட்கலாம். ஓகே, அதாவது அன்லிமிட் இந்தியான்னு சொல்லக்கூடியதான் அன்னைக்கு தான் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது நான் அன்லிமிட் இந்தியான்னு சொல்லக்கூடியது நவம்பர் 28 நினைக்கிறேன் இல்லையா, அது லான்ச். அது அன்லிமிட் இந்தியான்னு சொல்லி ஒன்றில் தான் இதை லான்ச் பண்ணாங்க. அன்லிமிட் இந்தியாவில் பேக் 1, அதாவது B6க்கு 1, ஏன்னா வேரியன்ஸ் அப்படி தானே, 6, 1, 2 and 3. அப்புறம் XCV90யோட 1உடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணாங்க. வெஹிக்கிள் நம்ம ட்ரைவ் எல்லாம் பண்ணோம். அது எல்லோரும் பார்த்தாச்சு. இந்தியாவில் அதுக்கு ஒரு பயங்கர ஹைப்பு கிடச்சிது. அடுத்து அன்லிமிட் இந்தியா டெக் டேன்னு ஒன்று நடத்த போகிறோன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்வைட் வந்தது. 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நான் அங்கே புனே போனேன். சக்கான்னு சொல்லக்கூடியது மஹேந்திராவுடைய இந்த இது என்ன இருக்குது, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் இருக்குது. நான் சக்கானுக்கு 2016 போயிருக்கேன். இருக்கா முதல்ல இந்த ஆட்டோமொபைலுக்குள்ளே நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கிரையோடைய நிறைய பேபிஸுக்கு திங்ஸ் வாங்கின பீப்புளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கிரைன்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய பேஸே புனே தான். அவங்களுடைய பிக்கஸ்ட் வேர் ஹவுஸ் சக்கானில் இருக்குது. அப்புறம் ஒன்று பெங்களூருக்கு அவுட்டில் ஹொஸ்கோட்டையில் இருக்குது. அந்த சக்கான் விசிட் பண்ண நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டாட்டாவோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு புனே போனோம். டாட்டா கமர்ஷியலோட ஒரு கண்டன் முன்னாடி பண்ணியிருந்தான் தெரியும், அதுக்கு போயிருந்தோம். இப்போ அங்கே போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்ட்ரியோட விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கன்வே பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா பேசலான்னு நினச்சோம். இப்போ ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் அன்றைக்கி போன அன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோம். எங்களுக்கு ஃப்ளைட் லேட் ஆச்சு. டைரெக்டாகவே நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு போனோம். அவசரமாக ஃபேக்ட்ரிக்கு போனோம். எல்லா வாட்டியும் நடக்கிறோம். பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரூமுக்கு போய் பொருளெல்லாம் வச்சு செக்இன் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி ஈவினிங் போகிறாங்க. நாங்கள் ஈவினிங் தான் அங்கே போய் வச்சோம். பையன் டிராஃபிக்கில் வர கனெக்டிங் ஃப்ளைட் இருந்து லேட் ஆச்சு. நம்ம போய் அந்த பீக் டைமில் டிராஃபிக்கில் மாட்டினோம். ஆனால் எங்களுக்கு ஒரு டாக்ஸிக்காரர் ஒரு நல்ல ஒரு கம்பேனியன் கிடச்சாரு. அவர்கிட்ட நான் ஹிந்தியில் பேசுகிற லெவலுக்கு, அதாவது ஹிந்தி இல்லை, அது ஒரு 10 வேர்டு பேசினா அதில் ஒரு 2 ஹிந்தி இருக்கு, இங்கிலீஷ்லேயாக்க நான் பேசினது. அவர் கம்பெனி கொடுத்தாரு. அதனால எனக்கு அந்த ஃப்ளோ நல்லா இருந்து. டேனி தூக்கம். அங்கே போனால் முதல்ல ஒரு சின்ன ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருந்தது. என்டர் ஆகும்போது ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, எல்லாரையும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணுற ஒரு ஹைப் இருந்தது. சுற்றி இந்த B6ஐயும் 9ஐயும் பிரித்து வச்சுருந்தாங்க. கட் அவுட் செக்மெண்ட் பிரித்து வச்சுருந்தாங்க. நமக்கு அது பெருசாக எந்த ஒரு இம்ப்ரெஷனையும் புதுசாக க்ரியேட் பண்ணல. ரீசன் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி மஹேந்திராவோட MSPTயில் இதை பார்த்து நம்ம கண்டென்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, மாஸ்டர் கிளாஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். அதே தான் அவங்க ஷிப் பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கூட எலாபரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம க்ளோஸாக பார்க்குற மோட்டோ ஃபேமிலி தெரியும், ரீல் பண்ணியிருந்தோம், சீட்டோட ரீல். அது மட்டும்தான் அதில் நம்மளை கொஞ்சம் சரி நம்ம எடுக்காத கண்டென்ட் இருந்தாலும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருசாக அதை டீட்டெயில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவன் அவங்க யூஸ் பண்ணுற விண்ட்ஷீல்டோட குவாலிட்டி, அதில் இருக்கிற லேமினேஷன், அதில் இருக்கிற சவுண்ட் அப்சார்ப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த அக்கோஸ்டிக் கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் அதில் இருக்கிற டிண்டோட கான்செப்ட், அந்த டிண்டில் யூவி எப்படி கட் ஆகுது, நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இப்படி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள். அப்புறம் இந்த ஆடியோ வீடியோ சிஸ்டத்தை ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. ஈவன் டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் ரொம்ப பிரித்து வச்சுருந்தாங்க. நம்ம அது கண்டென்ட் எடுக்க போகல அதுக்கெல்லாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஏதோ ஒரு தார் ராக்ஸில் பண்ணோம். அப்புறம் அந்த சைடில் சேசிஸை வச்சுருந்தாங்க, சஸ்பென்ஷன் வச்சுருந்தாங்க, பேட்ரி, இன்வெர்ட்டர், அந்த டிரான்ஸ்மிஷன் செட்டப்பை வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அதில் கண்டென்ட் க்ரியேஷனில் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே பிஸியாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் அப்படியே சும்மா சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பண்ணதுனால. அது முடிச்சுட்டு சடனாக ஒரு ப்ரெசன்டேஷன் சொன்னாங்க. ப்ரெசன்டேஷனுக்கு உள்ளே கூப்பிட்டாங்க. ப்ரெசன்டேஷனில் கொஞ்சம் டேட்டா இருக்குது. ப்ரெசன்டேஷன் போகும்போது நாங்கள் என்னென்னா, இவங்க இவ்வளோ அன்னைக்கு ஆல்ரெடி இவ்வளோ தூரம் ப்ரெசென்ட் பண்ணியாச்சு, இன்றைக்கி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓடிச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே பேசினாங்க. நம்ம அது ஒவ்வொன்றா போகலாம்.
நம்ம அன்னைக்கு பண்ணோம் இல்லை கண்டென்ஸ், அது வந்து 2,50,000 பேர் வந்து ட்விட்டரில் எக்ஸில் லைவாக பார்த்துருக்காங்க. அது ட்விட்டர் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வரும். 1.44 பில்லியன் ப்ளஸ் எஸ்டிமேட்டட் வீடியோ வியூஸ் இருந்திருக்கு. அதாவது நம்மளுடைய வியூ மாதிரி எல்லா கிரியேட்டர்ஸோடைய வியூஸ். 165 மில்லியன் ப்ளஸ் பீப்புளை வந்து எஸ்டிமேட்டடாக ரீச் ஆகிருக்குது. அதாவது BE6க்கும் XEV9யும் போய் சேர்ந்த நம்பர்ஸ் இது வந்து அவங்க அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு பஸ் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கும் ரீசெண்டாக க்ரியேட் ஆகலை. அப்புறம் இந்தியாவில் உள்ள எல்லா செலிப்ரிட்டிஸுக்கு இடையிலையும் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து எப்போ வரும்னு மகேந்திராவை கேட்குற லெவலுக்கு வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் எல்லாம் கேட்குற லெவலுக்கு வந்து அது இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்தியன் செலிப்ரிட்டிஸ்ன்னு சொன்னாங்கல்ல, எப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு டெலிவரி கொடுப்பீங்கன்னெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த டெக்னிக்காலிட்டியை ஒருக்கா கூட ரிஃப்ரெஷ் பண்ணாங்க. ஆனால் இதில் கன்சர்ன் வந்து என்னென்னா, மெயினாக பேசப்பட்டதை மட்டும் நம்ம பேசிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து BE6ஓட 26.90ன்னு சொல்லக்கூடிய 79 கிலோவாட் ஹவருக்கு அந்த 3க்கான ப்ரைஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், டாப் வேரியண்ட்டுக்கான ப்ரைஸ். அதில் அவங்க தெளிவாக சொன்னாங்க டாப் வேரியண்ட் மட்டும்தான் இப்போ இருக்குது. நம்ம போன பாட்காஸ்ட்டில் அதை பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். 9E பார்த்தோன்னா 31.30.5 அப்படி ரெண்டுக்கும் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு சடனாக சொன்னாங்க இவ்வளோ தான். அப்புறம் அந்த நம்ம போன போட்காஸ்ட்டில் சொன்னோம் இல்லையா, எங்கெல்லாம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் சொன்னாங்க. நேற்றைக்கு லக்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க கணக்குப்படி சென்னை வந்து 14, இன்னைக்கு 14 தானே. அப்படின்னா நேற்றைக்கு வந்து அதை இனிஷியேட் பண்ணாங்க. நம்ம சிஎம் கூட நின்று வேலு சார் பேசின இதெல்லாம் நியூஸில் பெருசாக போச்சுது. இது பண்ணாங்க. இது யூஸ்வல் நடந்தது. அது முடிச்சுட்டு ஒரு டின்னர் முடிச்சு போனோம், நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் திருப்பி சக்கானுக்கு வந்தோம். அதுதான் இந்த கண்டென்ட்டே. ஆக்சுவலி என்னென்னா 4 எங்களை பிரிச்சுருந்தாங்க. அதில் எங்களுக்கு வந்து முதல்ல வந்து EPTன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ரெசிஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அதாவது பேட்சாக வந்து பீப்புளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரே பஸ்ஸில் வந்தவங்களே 2 பேட்சாக பிரிப்பாங்க. மொத்தம் 4 பஸ்ஸஸ் இருந்து 4 பஸ் ஃபுல்லாக வந்து நம்ம போயிருந்தோம். பேன் இண்டியா லெவலில் இருந்து ஒரு மாடர்ன் ஃபேக்ட்ரியாக தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் அவங்களோட அசம்பிளி லைனை எதையுமே அவங்க டச் பண்ணலை. இது வந்து அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்க்ராட்சில் இருந்து அதுக்கு நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. 2022 தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியை ஒர்க் பண்ணுற ரெக்கார்ட் டைமில் அந்த ஃபேக்ட்ரியோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்காங்க. முடித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எங்களுக்கு காட்டினாங்க. முதல்ல உள்ளது அந்த எலக்ட்ரானிக் ப்ரெசிஷன் டெக்னாலஜி. அது முழுக்க பேட்டரியை வந்து அந்த அவங்களோட இங்க்ளோ பிளாட்ஃபார்முக்குள்ளே அதை என்ன பண்ணுறது, பேக் பண்ணுறது, பேட்டரி பேக்கிங். அதில் அவங்க பேசுனதில் உள்ள ஹைலைட்ஸ் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா பேட்டரி ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணலாம், ப்ரெசிஷனில் பண்ணுறாங்க. ஏன்னா பேட்டரி ஹேண்ட்லிங்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது டவுட் இருக்கும். இது எப்படி இந்த பேட்டரி வந்து வருது. ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்ம திருப்பூர் மோகன் அண்ணா என் கூட இருந்தார். நாங்கள் சேர்ந்து தானே இப்போ திருப்பூர் மோகன் அண்ணா, GS ஆட்டோமோட்டிவ், அவர் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ், வேற யார் இருந்தார் நம்ம தமிழில், பிர்லா சார் இருந்தார். அப்புறம் நம்ம வேல்ஸ் சார்லாம் இருந்தாங்க. நம்ம கூட நம்ம சேர்ந்து சுற்றினது திருப்பூர் மோகன் அண்ணாவும் நாங்களும் தான் சேர்ந்து சுற்றிட்டு இருந்தோம். இவர் GS இருந்தாவ விப்ராஜ் பிரதர் இருந்தார். BYDன்னு சொல்லக்கூடியது தான் இவங்களுக்கு பேட்டரி சப்ளை பண்ணுறோன்னு உள்ளது அவங்களுக்கு தெரியும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அந்த பேக்கிங்க உள்ளே இருந்தது பார்த்தீங்களாண்ணா? இல்லை அதுதான் கேளு. இல்லை பிளேட் பேட்டரின்னு அதில் சொன்னாங்க, பிளேட் பேட்டரின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு மகேந்திரா எங்கேயுமே அதை நோட் பண்ணலை. அப்போ இவர் ஒரு சேலஞ்ச் பண்ணார். எப்படின்னா நான் நிறைய கொஸ்டின் கேட்பேன், எப்படி அது இவங்க வாயிலிருந்து இது BYDன்னு நான் சொல்ல வைப்பேன்னு சொல்லி. ஆனால் அவங்க அதை எதுவுமே ஷேர் பண்ண கடைசி வரைக்கும் BYDன்னு ஒரு வேர்டு கூட பேட்டரி சப்ளையர் அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. ஆன்சர் கேட்டது எப்படி வந்து பேக்கிங் தானே இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பேக்கிங்க்கு முன்னாடி இருந்த ஆக்சுவலி ஒரு செல் பார்த்துக்கோ, ஒவ்வொரு செல்லாக வருது. இதில் இந்த கண்டென்ட் எப்படின்னா, இப்போது சைனா தான் இதோட ஆரிஜின். ஒரு செல் வந்து பார்த்தோன்னா நம்ம காமனாக சொல்லணும்னா இந்த 501 பார் சோப் இருக்கு இல்லையா, இந்த அதே மாதிரி நீல கலரை நீ நினச்சிக்கோ. அந்த சோப்பை நீ இவ்வளோ நீளத்துக்கு வீடியோ என்ன இதில் போட்டாண்ணா அவ்வளோதான். வீடியோ பார்க்கும்போது ஒரு தெரியும் இருக்கு. அந்த அதில் ஒரு செல் இருக்கும். இந்த இதில் மொத்தம் வந்து 8 சேர்ந்து ஒரு பேக் ஆகும்.
இது எப்படின்னா இது வந்து அங்கிருந்து வரும்போதே நான் இந்த கொஸ்டினில் அவங்க கிட்ட இது காலியாக வருமா இதுக்குள்ள சார்ஜ் இருக்குமான்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு லெவலுக்கு சார்ஜோட தான் அது வருது. சார்ஜோட வந்தால் தான் அடுத்து சார்ஜ் ஆகும். இது வரும்போது தெர்மலி இதை மெயின்டைன் பண்ணி தான் வரணும். அதாவது ஹாட்டாகவும் ஆகக்கூடாது, கூலாகவும் ஆகக்கூடாது. ஒரு க்ளோஸ்ட் என்க்ளோஷரில் இது கப்பலில் வரும்போதும் ஒரு அதாவது நீ வந்து பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஷிப்மெண்ட்டில் ஒரு ஒரு கேட்டகரி உண்டு. நீ இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்பெக்ஸ் கம்பெனி வச்சுருக்குற, நீ இங்கேருந்து வந்து முட்டை அனுப்புகிறேன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், முட்டை இல்லை மீன் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோ, அவங்கக்கிட்ட உன்னுடைய கமாடிட்டி டைப்பில் வந்து பெரிஷபிள்னு நீ போட்டேன்னா உன்னுடைய அந்த 40 ஃபீட்டோ 20 ஃபீட் கண்டெய்னர் வந்து இதாக இருக்கும், ஃப்ரோசனாக வச்சு கொண்டு போகிறதுக்கு கேப்பபிளாக இருக்குது. அதில் வந்து உனக்கு பவர் சப்ளை கப்பலில் இருந்தே தருவாங்க, சில்லர் பிளான்ட் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இதுவும் டெம்பரேச்சரை மாடிஃபை பண்ணி தான் எங்கேருந்து வரணும், ஃபேக்ட்ரியிலேருந்து வரணும். அதுக்குன்னே தனியாக ஒரு தெர்மோக்கால் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது. இது வந்து கப்பலில் வந்து கண்டெய்னரில் இருந்து ட்ரக்கிங் மூலமாக சக்கானுக்குள்ளே வருது. இது வரைக்கும் நீ வச்சுக்கோ. இந்த சக்கான் இவங்களுக்கு மும்பை தான் கேட்வே கண்டிப்பாக. ஏன்னா மும்பை போர்ட்டு தானே லிட்ரலி கனெக்ட், மும்பை டு புனே பை ரோடு டிரைவ் பண்ணப்படலாம். இப்போ இதில் இவங்க யூஸ் பண்ணுற ஒரு புதிய டெக்னாலஜி என்னன்னா, இந்த ஹேண்ட்லிங் ப்ராசஸ் இருக்குல்ல, பேட்ரி ஹேண்ட்லிங், இந்த பேட்ரி ஹேண்ட்லிங்கை வந்து ரொம்ப ப்ரிசிஷன். அதுக்கு தான் இதில் வந்து இபிடின்னு அவங்க எலக்ட்ரானிக் ப்ரிசிஷன் டெக்னாலஜி. இங்கே ஹியூமனை உடைக்க அவங்க டெக்னாலஜியாவுக்கு மெயினாக இங்கே இன்வால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரோபோட்ஸ். ஹியூமன்ஸுக்கு இதே கிடையாது, ஸ்கோப்பு கிடையாது. பேட்டரியில் ஹியூமன்ஸ் வந்து டச் பண்ணவே மாட்டார். ஹியூமன்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸை. ஆனால் பேட்டரியை நம்ம கையால் தொடுறதுக்கு அங்கே அவசியமே கிடையாது. ஹேண்ட்லிங்கில் ஹியூமனுக்கு ரோலே கிடையாது. அதாவது அந்த பேட்ரி பேக்குக்கு நீ வந்து ப்ரொடக்ஷனுக்கு சாஃப்ட்வேர் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போதே அந்த ரோபோப்பை அந்த அவங்களுடைய வேர்ஹவுஸில் முதல்ல லாரியிலேருந்து வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுது. அதுவும் தெர்மலி கண்ட்ரோல்டு சிஸ்டம். எவ்வளோ டெம்பரேச்சர்னு நமக்கு தெரியாது. மேபி ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் கொஞ்சம் கீழே இருக்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் 20 டிகிரினே வச்சுருவோம். 20 ஒரு நல்ல டெம்பரேச்சர், கம்மியும் இல்லை ஜாஸ்தியும் இல்லை, இது ஒரு அப்ராக்சிமேட் தான். அங்கே போய் இது என்ன பண்ணும், இதை பிக் பண்ணிட்டு வருது, வந்து நமக்கு கிட்ட ஒரு 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 ட்ராக்கில் வந்து நிற்கிது. அந்த ட்ராக்ல இருந்து நீ 8 பீஸ் கேட்டிருந்தேன்னா அப்போ வந்து அப்படி ஒரு பேக்கை எடுக்குது. அதான் எடுத்து அது என்ன பண்ணுது, ஃப்ளோர் வழி லைன் ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு ரோபோவில் பிளேஸ் பண்ணி வைக்குது. சும்மா அங்கங்கே சுற்றிட்டு இருக்கு. அதில் கதை என்னன்னா, அது சார்ஜ் கம்மியாகும் போது அதுவே போய் சார்ஜ் போடுற லெவலில் போய் நின்று அந்த எலக்ட்ரோ டச் ஆகி சார்ஜ் ஆகிக்கிறது. அது போய் எங்கே பண்ணுது, இதுக்கு ஃபீடு கொடுக்க வேண்டிய இடத்துல போய் அது போய் லைனில் நிற்கிது. அங்கேருந்து ஃபீட் எடுக்கக்கூடியது ஒரு கன்வேயர் மூலமாக இதில் இருந்து என்ன இது கன்வே பண்ணி அங்கே கொடுக்குது, அது கன்வேயர் மூலமாக எடுக்குது. இப்போ நீ பார்த்தேன்னா 1 2 3 4 5 6 7 8ன்னு ஒரு பேக்குக்குள்ளே இருக்குது. அங்கே கொண்டு போனோடனே ஒரு ரொபோட்டிக் ஆம் வந்து இதை அப்படி தூக்கி கரெக்டாக எடுக்குது. அதோட வீடியோஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். எடுக்கும்போது நான் அவங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்குறேன். நான் டேனி கிட்ட நிற்கும் போது இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எப்படி கண்டுபிடிக்கும், நமக்கு இப்படி தானே டவுட் வரும். இது ரோபோன்னாலும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அதில் இருக்குது. நான் ஒன்று பாசிட்டிவாக வச்சுருந்தாங்கன்னா அடுத்த செல் வந்து பேட்டரியில் இருந்து வரும்போது நெகட்டிவ் சைடு இருக்குது, திருப்பி வச்சது. அது உள்ள வைக்கும்போது அடுக்கி வரும்போது இப்படி இல்லை ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒன்னே மாதிரி இருந்தது. அங்கே கொண்டு போய் ஒன்றை வச்சுட்டு அடுத்தது திருப்பி பிளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்கே ரொட்டேட் பண்ணி திருப்பி அப்போ வந்து நீ வந்து முன்னாடி காலத்தில் டார்ச்சில் நம்ம பேட்டரி போடும்போது கீழே மைனஸ் அடுத்து பாசிட்டிவ், அதுக்கு அடுத்ததோட அடுத்து பாசிட்டிவ் அடுத்ததோட மைனஸ் அடுத்து பாசிட்டிவ், அப்படி தானே நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ நீ வந்து லாரியிலலாம் பார்த்தீங்கன்னா 12 வால்ட்டு பதிலாக 24 வால்ட்டு பஸ் லாரியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அது என்ன பண்ணுது, ஒரு செல்லுக்குள்ளே பேக்குக்குள்ளே அதை வெல்டு பண்ணி, இந்த வெல்டிங் வந்து இதுக்குன்னே ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், லேசர் வெல்டிங், அவங்கக்கிட்ட கேட்டோம் இது லேசர் இல்லையா, லேசர் எப்போவுமே டெம்பரேச்சர் வந்து ஹையாக இல்லையா இருக்குன்னு சொன்னோன்னா, அது லேசர் வந்து லோக்கல் இல்லை அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் வெல்டு பண்ணும், அது வேறு எங்கேயும் பென்ட்ரேட் பண்ணி போகாது, அவ்வளோ ப்ரொசிஷனாக வெல்டு பண்ணும். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், மேபி இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது. நம்ம கண்ணெல்லாம் சர்ஜரியே இப்போ லேசரை வச்சு பண்ணுறாங்கல்ல, அப்போ அது வெல்டு பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு, அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சென்சார்ஸ் அதை செக் பண்ணுது, வால்டேஜ் செக் பண்ணுறது. அதுலேயும் விஷயம் என்னென்னா, ஒரு லேசர் பீம் அடித்து அதோட வால்டேஜ் செக் பண்ணுறாங்க. வால்டேஜ் வந்து தப்பான செல் வந்து ரிஜெக்ட் ஆகி திருப்பி போகுது, ரிஜெக்ஷனில் அதுக்குள்ளே நடக்குது, அது பாப்பப் பண்ணி தூக்கி எடுக்குது, திருப்பி வந்து ஒரு ஒரு பேக் நம்ம பார்த்தோம்ல அந்த வீல் பேஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் அதுக்குள்ளே இதுதான் வைக்குது.
இதோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஆகும், அடுத்து இது ஒவ்வொன்றா அதுல மொத்தம் 1 2 3 4 6 பேக் இருந்தது நினைக்கிறேன். அப்படிதானே? 6 8 தெரியல. அது அதான் அப்படி இருந்து கரெக்ட் சம்படி. இது திருப்பி இதுக்கு மேல சீலண்ட் யூஸ் பண்ணி ஒரு இது ஒரு ஃப்ரேம் ஒட்டி க்ளூ வச்சு சிலிக்கான் மாதிரி ஒட்டிட்டு வச்சுட்டு அதுக்கு மேல திருப்பி அங்க போகும்போது ஒரு வெல்டிங் பண்ணாங்க. அந்த பேஸ்டே ஏதோ இதுக்குன்னு உள்ளதுன்னு சொன்னாங்க. இதுக்குன்னு உள்ள அதாவது செல்லுக்கு இடையில நான் கண்டக்டிவ், டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அதுக்கேற்ற மாதிரி இந்த சிலிக்கான் இதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதாவது நான் வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக தெரிஞ்சது என்னன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரோபோட்டிக்ஸோடைய ஆட்டோமேஷன் லெவல் வந்து 90% வரைக்கும் கொண்டு போக முடியும்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு பேட்ரி ஹேண்ட்லிங்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட், இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 100% இது ஆட்டோமேட்டட். இது வந்து வெளியில் வர்றது வரைக்கும் ஹியூமனுக்கு அங்கே நம்ம தொட வேண்டிய அவசியமே கிடையாது, மேற்பார்வை மட்டும்தான். ஆனால் இதில் ஹியூமன்ஸை நமக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா நமக்கு இதில் ஹியூமன் எரர் வந்து நிறைய வரலாம். இல்லை ஹியூமன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம், ஒரு செல்லு மாற்றி வச்சா கதை முடிஞ்சு. அப்புறம் திருப்பி என்ன ஆகுது, இது கீழே வருது. கீழே வந்து அது எல்லாமே ஹேண்ட்லிங் ஃபுல்லாக கன்வேஸ். கீழே வந்து இது வந்து அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த அந்த பாடியின் வெயிட்டில் நம்ம பார்க்கும்போது இதை சுற்றி ஒரு கேஜ் வரல, அந்த ஸ்ட்ரக்சருக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி இதோட ஜாயின்ஸ் எல்லாம் இது பண்ணி. அதுலேயும் நீ பாரு, இதில் இந்த ரிவெட்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஒரு ரிவெட்டிங் மிஷின், அதாவது அந்த ரிவெட்டிங் மிஷின் வந்து இவ்வளவு அது ஒரு டார்க் கொடுப்பாங்கல்ல, அந்த டார்க் வந்து பேட்ரி செல்லை டேமேஜும் பண்ணக்கூடாது, இந்த ஷீட்டை பென்ட்ரேட் பண்ணி போய் ஜாயின்டும் பண்ணணும். அதெல்லாம் சீல்டு கம்ப்ளீட்லி. அப்போ நான் அங்கே அவங்கக்கிட்ட ஒரு டவுட்டு கேட்டேன். இப்போ சப்போஸ் வந்து நாங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் இந்த பேட்டரியை சரி பண்ணணும், எங்களுடைய மீட்டரில் வந்து இதில் ஏதோ ஒரு ரோவில் ஒரு செல் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அந்த செல்லை மட்டும் எங்களுக்கு எடுத்து மாற்றணும்னா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. மேபி ஃப்யூச்சரில் வரலாம், ஆனால் இதை கலத்தணும். எப்படி அவங்க வாரண்டி தரும்பா? அவங்க இல்லை வாரண்டி இல்லைன்னா அவங்களுக்கே அப்படியே அதை ரீஓப்பன் பண்ண முடியாது. சீல்டு, 100% சீல்டு. நம்ம ஒரு இடத்துல கொஸ்டினுக்கு சாய்ஸ் இருக்கு நம்ம கேட்போம் இல்லையா, அதான் ஆன்சர் பண்ணாங்களான்னு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது கம்ப்ளீட்லி சீல்டு பேக், இது உங்களுக்கு பிரச்சனைன்னா நாங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோன்னு தான் அவங்க சொன்னாங்க. இது அடுத்து இது எங்கே போகுது தெரியுமா, இது வந்து டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வால்டேஜ் டெஸ்ட் பண்ணுறது, ஃபுல்லி சார்ஜ் ஆக டெஸ்ட் பண்ணுறது, வாட்டர் டெஸ்ட் எல்லாம் முடித்து ஒரு கன்வேயரில் பேட்ரி கொண்டு வரும்போது எப்படி வேர் ஹவுஸில் ஒரு தெர்மலி ஆப்டிமைஸ்ட் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் இது தெர்மலி ஆப்டிமைஸ்ட் ஒரு இடத்துக்கு போகுது. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹேண்ட்லிங்கில் ஒர்க்கர் சேஃப்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன்னா இங்கே எதுவுமே வரக்கூடாது, அதே மாதிரி செல் டேமேஜும் வராமல் நாங்கள் இதை மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு போகிறோன்னு. அப்போ நான் பேசிக்கலி இதை எப்படி பார்த்தேன்னா, ஃப்யூச்சர்னு சொல்லக்கூடியது நம்ம இன்னும் லாங் வே டவுன் த லைன் இன்னும் போகணும், ஆனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதாவது ஒரு இப்போ நம்ம சைனா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் 1 இன்னைக்கு ஈவிஸில். அப்போ சைனீஸ் பிராண்டான ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து பொருள் வாங்கும்போது அவங்க அங்கே என்ன குவாலிட்டியில் மேனுஃபேக்சரிங்கை வச்சுருக்காங்களோ இல்லை அவங்களுடைய இந்த பேட்டரி ஹேண்ட்லிங் எப்படி இருக்கோ அதை அப்படி மிரர் பண்ண ஒரு இதாக தான் நம்ம பார்க்கலாம். அப்படி தானே பார்க்கலாம். உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஃபியூச்சரிஸ்டிக்காக செட்டப் இருந்தது. அப்புறம் நம்ம அந்த இது வந்து ஆக்சுவலி என்னென்னா ஒரு கிரிட்டிக்கலான ஏரியா, அந்த ஃபேக்ட்ரியை பொறுத்தவரையில் அதுதான் கிரிட்டிக்கல். அதாவது டோட்டலாக நம்ம எங்கேயுமே ஐஸில் பார்க்காத ஒரு ஏரியா, ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது சேஃப்டி ஃபோக்கஸ்டாக சொன்னாங்க. நாங்கள் கூட என்ட்ராகும்போது எந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயும் நீங்கள் வந்து அலாம் கேட்டால் பயப்பட வேண்டாம், நீங்கள் எங்களுடைய அந்த ஒரு பைலட் ஒரு ஆள் க்ரூவாக கூட வருவாங்கல்ல, அவங்க சொன்னது நீங்கள் எங்களுடைய மெசேஜுக்காக வெயிட் பண்ணால் போதும், இன்கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி மீட்டிங் பாயிண்ட் இந்த போஸ்ட்டில் இருக்குன்னு நாங்கள் சொல்லிடுறோம். அப்போவே நம்ம இதுக்குள்ளே ஏறி போகும்போது இவ்வளோ யோசனை இருக்கான்னு நம்ம நினச்சோம். அப்போ எல்லா ப்ரோட்டோகால்ஸும் வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து வெளியே வரும்போது அந்த ஃபைனல் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபைனல் வரும்போது அவங்க நிறைய விஷயங்கள் புதுசாக சொன்னது. எங்களை பார்த்தது என்னென்னா 40-60 ரேஷியோவில் வந்து நாங்கள் இந்த ஃபேக்ட்ரி ஆப்ரேட் பண்ணுறோம், ரூரல் அப்லிஃப்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதாவது ரிமோட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்கள நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்து அங்கே அதில் ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா பில்டிங்லேயும் ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. நம்ம இந்த ட்ரைனிங் சென்டர் வந்து டொயோட்டாவில் பார்த்தோம். டொயோட்டாவில் வந்து ஒரு என்ஜினியரிங் காலேஜ் அளவுக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு டொயோட்டா டெக்னிக்கல் சென்டர்னு ஒன்று இருக்கும்.
நம்ம ஊரில் வந்து ஒரு டெக்னீஷியன் புதுசாக ஜாயின் பண்ணாலும் இங்கேருந்து அவங்கள பெங்களூருக்கு அனுப்பி கொடுத்து அங்கே ட்ரெயின் பண்ணி தான் இங்கே வர்றது. அப்போ தான் அந்த பேன் இண்டியா லெவலில் இல்லை குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் அவங்களுக்கு பண்ண முடியும். இவங்க அதை இப்போ உள்ளே எடுத்திருக்காங்க. எல்லாருமே நீ இந்த இடத்துல மிஷின்ஸும் இதில் இங்கே இருக்கு ஒன்று அந்த ஆம் ஒன்று இருக்குங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாத்தையும் இதில் ஒரு டெமோ ரோபோவே இங்கே இருக்குது. அந்த ரோபோ என்ன பண்ணதுனால சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி உனக்கு வந்து கார்ட்லெஸ் நம்ம இந்த இது இருக்கு இல்லையா ஸ்க்ரூ டிரைவர், அதில் எவ்வளோ டார்க் அட்ஜஸ்ட் பண்ண, இதுக்கு இவ்வளோ டார்க்கு, இதுக்கு இவ்வளோ டார்க். ஏன்னா பேட்டரி இல்லையா, இவங்க தேவையில்லாமல் எதையும் முறுக்கிடக்கூடாது. இப்படி அந்த டிபார்ட்மெண்ட் போச்சு. அந்த டிபார்ட்மெண்ட் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டு பி ஃப்ராங்க். இதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஏன்னா எனர்ஜியும் கொஞ்சம் லூஸ் ஆச்சு. இதே வந்து நடந்து ஃபேக்ட்ரி விசிட் எல்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடக்கிறது மாதிரி கஷ்டம் வேற ஒன்றுமே. அதாவது நம்ம இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் ஊர் சுற்றினோம். ஆனால் நமக்கு அது நடந்தது நம்ம வண்டி பஞ்சர் 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துடும் கூட நடந்திருப்போம் கூட. எனக்கு வாட்சில் அப்போவே நம்ம 2 டிபார்ட்மெண்ட்லேயே எனக்கு க்ரீன் அடிச்சுது. எப்படின்னா நம்ம இன்னைக்கு பஞ்சரை வச்சுது, பஞ்சர் ஓட்டணும், இப்போ கடைக்கு போனோம், சுற்றினோம், உள்ளெல்லாம் சுற்றினோம். இதெல்லாம் நம்ம என்னென்னமோ பேசியிருப்போம், என்னென்னமோ விஷயம் சொல்லியிருப்போம். இது அப்படி கிடையாது. இது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இல்லை. நமக்கு கொஞ்சம் இதுக்கு மேலே நம்ம இது பண்ண முடியாது. அப்புறம் நாங்கள் செகண்டு போனது வந்து அசம்பிளி லைன். அது வந்து நமக்கு தெரியும் டிசிஎஃப், ட்ரிம் சேசிஸ் அண்ட் ஃபைனல் அசம்பிளி. அதாவது எங்களை கூட்டிகிட்டு போகிற ஆர்டர் நேராக ரிவர்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஃபுல்லாக தலைக்கீழாக தான் சுற்றிட்டு இருந்தோம். ட்ரிம் லைன் என்ன நடந்ததுன்னா அதை நம்ம இதில் சொல்லலாம். ஈவிக்கு வந்து ஒரு ஈஸி வேலை இங்கே இருக்குது. எப்படி தெரியுமா, இந்த லோவர் போர்ஷன் இருக்க இங்க்ளோ இது இந்த பேட்டரியும் சேசிஸும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. மீட் ஆகி மோட்டரும் சஸ்பென்ஷன் எல்லாம் ஒரே இடத்துல வெல்ட் ஆகி இல்லை ஜாயிண்ட் ஆகி இந்த ட்ரிம் லெவலுக்கு வரும்போது, பொதுவாக நீ வந்து நம்ம அன்னைக்கு ஹுண்டைக்கு போகும்போது உனக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ள நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள ஏபிஎஸோட லைன்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா அதில் ரியரில் உள்ள ஷாக் ஆப்சர் வந்தது, ஃப்ரண்டில் உள்ள என்ஜின் வந்தது, அப்புறம் ஃபியூல் டேங்க், இப்படி ஒவ்வொன்றா மாட்டிகிட்டே இருப்பாங்க. அது போயிட்டே இருக்கு அசம்பிள். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அண்டர் போர்ஷன் ஃபுல்லாக ஒரு பீஸ் ஒரே செட்டப் பாடி மேலே இருக்குது. பாடி வந்து சஸ்பென்ஷன் அதில் எல்லாம் சேர்த்து மொத்தம். ஏன்னா ரியர் மோட்டரு, இன்வெர்டரு, டிரான்ஸ்மிஷனு, சஸ்பென்ஷன் சிஸ்டம். அடியில் உனக்கு பேட்டரி ஆல்ரெடி அங்கே ஜாயின் பண்ணியாச்சு, அது க்ளீனாக இருக்குது. ஃப்ரண்ட்ல உனக்கு ஸ்டியரிங், சஸ்பென்ஷன் சிஸ்டம், அப்படி ஒரு செட்டு கொண்டு வந்து போல்ட் பண்ணுற வேலை தான். இத்தனைக்கும் ஃப்ரண்ட்ல ரேடியேட்டரு, அதோட ஃபேனு, செட்டப் எல்லாம் ஒரே பீஸாக தான் வருது. நீ வந்து ஜாயினிங் மட்டும் வேலை தான். உள்ள ட்ரிம்மிங் வந்து யூஸ்வல் டைப். நீ வந்து ரூஃப் லைனர் போடுவ, ஏர் பேக் யூனிட் உள்ள மாட்டுவோம், ரூஃப் லைனர் போடுவோம், டெயில் லேம்பு மாட்டுவோம், டேஷ்போர்டு வரும், டோர் வரும், விண்ட்ஷீல்டு வரும், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த போர்ஷன் அப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன ஒரு அசம்பிளி லைன். அது வந்து எப்படின்னா ஒரு யூ டர்ன் போட்டு அப்படி சுற்றி கட் பண்ணி எங்கே விட்டுருந்தாங்க. கொஞ்சம் ஸ்பேஸில் போதும். ஏன்னா இது அங்கே இருந்துள்ள பேட்டரியும் இந்த மற்ற இங்க்ளோ சேசிஸும் அந்த இடத்துக்கு நாங்கள் போகல. அதை மீட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பேக்காக கொண்டு வந்துடுறாங்க. அது ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்னதாக போச்சு. அப்புறம் பெயிண்ட் ஷாப் போனோம். பெயிண்ட் ஷாப்பில் போனோன்னா நம்ம இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த சினிமாலேயும் மசாலா கலக்குறாங்க, தியேட்டர்லேயும் மசாலா கலக்குறாங்கன்னு சொல்லி ஒரு டைலாக் அவர் விட்டுட்டு ஒரு கோட்டெல்லாம் போட்டு நிற்பார் தெரியுமா. கோட்டை திருப்பி போட்டிருப்பான், நீ பார்த்தா தெரியும், டாக்டர் கோட்டை மறைச்சு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நான் கண்டக்டிவ் ஒரு சூட்டு கொடுத்தாங்க. அது உண்மையிலேயே அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டைம் இருக்குது. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், நெட்லேயும் தேடின கிடைக்கல. இந்த எடிட் பண்ணுறதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சி வேணா சொல்லிடுறேன், இதில் போட்டுடலாம். அது வந்து எப்படின்னா எல்லாரும் போட்டு அதுக்கு தொப்பியும் வச்சு அங்கே உள்ள வந்து பெயிண்டிங்கில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வாலட்டைல் காம்பவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது சொல்லி ஒரு பெயிண்ட் பாடி டிப் பண்ணி பெயிண்ட் இது டிப் பண்ணுற போர்ஷன் நாங்கள் பார்க்கல, ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தோம். டிஃப்ரெண்டான அதில் ஒரு லேசர், அது இது பிக்சல் பெயிண்ட் பிரிண்டிங்னு சொல்லக்கூடிய அதை தான். அதாவது பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிற பெயிண்டிங்கில் இவங்க வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதான் அதோட ஹைலைட். எப்படின்னா டியூல் டோன் பெயிண்ட் ஜாப் வந்து நீ பார்த்தேன்னா பொதுவாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பெயிண்ட்டு ஃபுல்லாக ஒயிட் வந்ததுன்னா அதுக்கு மேலே ஆப்ரோக்க டேப்பை ஒட்டிக்கிட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி நீ வந்து டியூல் டோன் ஆக்கலாம். இல்லாட்டி நீ என்ன பண்ணலாம், நீ வந்து ஸ்டிக்கர் பண்ணலாம். ஸ்டிக்கரிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது.
இப்போ நான் ஃபோக்ஸ் வேகனோடைய ஒரு எடிஷன் வச்சுருக்கிறேன், வெண்டோட எடிஷன் வச்சுருக்கிற ஒரு ஃப்ரெண்டை ரீசெண்டாக மீட் பண்ணேன். அவரோட ரூப் ஃபுல்லாக வந்து அதாவது டிஎஸ்ஐயில் லாஸ்ட் அது என்ன வேறுன்னு எனக்கு மறந்தது, அதுக்கு ஒரு பேர்லாம் இருந்தது, ஸ்டிக்கர் ஜாப் எல்லாம் இருந்தது. அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக வெயிலில் நின்று பீல் ஆஃப் ஆகுது. அது ஆக்சுவலி ஸ்டிக்கர். நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸில் செக் பண்ணி பார்ப்போம், ஸ்டிக்கர் அடித்தது ஒட்டின டேப்பெல்லாம் எத்தனை வண்டியில் நம்மளே இலக்கி எடுத்திருக்கோம், அது வேறு ஸ்டோரி. இங்கே என்னன்னா இந்த டியூவல் டோனுன்னு சொல்லக்கூடியதுக்காக மஹேந்திரா வந்து இப்போ நீ வந்து ஒரு இன்ஜெக்ட் பிரிண்டர் யூஸ் பண்ணுற ஒரு பர்சனுக்குன்னா தெரியும், இன்ஜெக்டில் அந்த ஹெட்டு எப்படி வந்து மேலே ஓடி வரும்னு சொல்லி. அதே மாதிரி ரூஃபை பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிப் இவ்வளோ தூரத்துக்கு மார்க்கர் மாதிரி அது பெயிண்ட் மேலே வரையுது, ஸ்ப்ரே பண்ணல, டைம் எடுக்குமா அது பண்றது? ரெண்டெண்ணா ஒன்று இப்படி 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 பண்ணிட்டு இதில் இந்த சன்ரூஃப் பெருசாக இருக்கனால கொஞ்சம் ஏரியா தான் அது பிரிண்டர் மாதிரி தான், பிரிண்டர் மாதிரி வந்து ஒரு மார்க்கர் வச்சு வரைஞ்சது மாதிரி தேய்ச்சி விடுது. ப்ரஷ் வச்சு தேய்க்காம டிப்பு வச்சு நம்ம நீ லிட்டரலி ஒரு ஹைலைட்டர் பென் வச்சு நீ பேப்பரில் என்ன லைன் போடுது அதே மாதிரி லைன் போடுது. அதனால வேஸ்டேஜ் இல்லை, ப்ரொசிஷனாக பெயிண்ட் பண்ணுது. பெயிண்டில் வந்து ஃப்யூச்சரில் டேமேஜ் வராது. அதை வந்து அவங்க ரொம்ப ஹைலைட்டடாக அன்றைக்கி சொன்னாங்க. அது மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்குது. வேறு யாரும் இதை எங்கேயுமே, நானும் நெட்டில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே சொல்லலை. அப்புறம் அங்கேருந்து நம்ம பெயிண்ட் முடிச்சுட்டு தான் பெயிண்டில் பிறகு வந்து எப்படி நாங்கள் நான் ஹசாடஸாக இதை வந்து வெளியே அனுப்புகிறோம். ஏன்னா பெயிண்டில் நிறைய வேஸ்ட் வரல. இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் பாரு, நம்ம டைட்டஸ் பிரதரோட பெயிண்ட் ஷாப்போடைய அந்த அவங்களுடைய ஸ்டாக் ரூம் இருக்குல்ல, ஸ்டாக் ரூமுக்கு எண்டில் ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த பக்கம் நம்ம ஸ்மெல்லில் போக முடியாது. என்னன்னு சொல்லுங்கள், டெய்லி சாயங்காலம் ஸ்ப்ரேயரை கழுகுறது, அதில் டின்னர்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு பெயிண்டிங்க்கு நம்ம வந்து எனாமல் பெயிண்ட் அடிக்கிறோம்னு வச்சுக்கோ, டின்னர் யூஸ் பண்ணி நம்ம கழுகிட்டு விடுவோம்ல, அது அவ்வளோ கெமிக்கல் தானே. வீட்டில் அடிக்கிறோன்னா அது 4 தடவை தண்ணி படும்போது போயிடும். இதே இது டெய்லி நீ பண்ணிட்டு இருக்கும்போது, அதனால தான் இன்றைக்கி நிறைய இடத்துல வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்ஸ் வந்துடும். இவங்களும் சில இடத்துல வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பெயிண்ட் பூத்துக்குள்ளே ஏறும்போது நான் வந்து புதுசாக டிடெக்டிவ் ஆனது மாதிரி XUV 700 சேசிஸ் அங்கே பார்த்தேன். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, நிறைய 7யும் 6ம் பெயிண்டாக ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் டேனி விட்டு டெய் இதுதான் 7 பார்த்துக்க, இது 700 இல்லை, இதுதான் 7 நம்ம 7 வந்து கண்டிப்பாக வருது பார்த்தியான்னு சொல்லி அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு ஸ்கார்பியோட சேசி நிற்கிது. ஆக்சுவலி இவங்க என்னன்னா 700ம் ஸ்கார்பியோ இந்த அசம்பிளி லைனுக்குள்ள தான் சேஸ் ஆகுது. இது வருது பெயிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, கண்டிப்பா இதுக்கு உள்ளேயே இந்த ஈவியோடைய 7 இருக்குது. அது கண்டிப்பா ஆட்டோ எக்ஸ்போல வரும். ஒரு வீடியோ நேத்து வந்து அது ஒரு நான் பார்த்தேன், ரஷ்ல போட்டிருந்தா லான்ச் இருக்கு. ஆக்சுவலி அது வந்து 69 SUV வெர்ஷன். இது கொஞ்சம் கூட நல்லா இருக்கு. 700. அப்புறம் அந்த கலர் கதை சொல்லுடா நீ, நம்ம அசெம்பிளி லைன்ல இந்த கலர் ஜாஸ்தி பார்த்தோம், ஆரஞ்சு பீச் மாதிரி ஆரஞ்சு. ஓ அந்த B6ல உள்ள அதுதான் அன்னைக்குள்ள அசெம்பிளி லைன்ல ஃபுல் அன். அதனால அது ரேர் பீஸ் கிடையாது, நிறைய வர வாய்ப்பு இருக்கு. மேபி அதுக்கு நிறைய புக்கிங் ஆயிருக்கு, டிமாண்ட் இருக்கும். இல்ல டெசி லம்போகினி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அப்புறம் அது யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். நான் எப்படின்னா வாங்க மாட்டான்னு நினைக்கல, இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். யார்டுலயும் அதுதான் நிறைய பார்த்தோம். கரெக்ட். நாங்க இன்னொரு யார்டு பார்த்தோம், ஃபுல்லா நிக்குது இந்த கலர் பார்த்தோம். அங்கே ஒரு 2000-3000 வண்டி ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் பெயிண்ட் பூத்துல ஏறி 5 மாடி ஏற வச்சாங்க. அதாவது எப்படின்னா எல்லா இடத்துலயும் லிஃப்ட் இருக்கும், இங்க ஏன் லிஃப்ட் வைக்கலன்னு உள்ளது நமக்கு தெரியல. அதுவும் இரும்புல செஞ்ச படி. இப்போ ஒரு பெயிண்டிங் லைன் இருக்கும்ல, இப்போ ஒரு 5 கார் பின்னாடி வருதுன்னா இந்த பெயிண்ட் கலர் எப்படி 5த்துக்கும் ஒரே கலர் தான் பெயிண்ட்? இல்ல அதுதான் அந்த ரோபோட்டிக்ஸோட அட்வான்டேஜ். அதுவா சூஸ் அது வேற வேற ரோபோ இருக்குமா இல்ல ஒரே ரோபோ மாத்தி மாத்தி? ஒரு ரோபோக்கு ஒரு 4-5 கை இருக்கு, போறாம அதுல அப்படியே சுத்தி அடிக்குது. ஒவ்வொரு ஆம்லயும் ஒரு பெயிண்ட் இருக்கு. அப்படி இல்ல இந்த ஆம்ல ஒரு பெயிண்ட் தான் வரும். அது வந்து பெயிண்ட் கிளியர் ஆகி அதுவா கிளீன் பண்ணி அதுவா அடுத்த பெயிண்ட் எடுத்து ப்ரெஷர் செக் பண்ணிட்டு அடிச்சிடும். அதுக்கு டெக்னிக்கலாக நம்ம யாராவது பெயிண்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஒரு ஆம் தான் எல்லா கலரையும் மாற்றி மாற்றி அடிக்கும். ஒரு லைட் வச்ச ஒரு செட்டப் இருந்தில்ல, அது வந்து பெயிண்டோட குவாலிட்டி செக் பண்ண. நம்ம இந்த டீட்டெயிலிங் ஸ்டூடியோஸில் வந்து நம்ம அந்த ஒரு செட்டப்பை பார்ப்போம்ல, இந்த டியூப்லைட் போட்டு அந்த டியூப்லைட்டில் தான் அவங்களுக்கு பார்க்கும்போது போர்ஸ் இருக்கா, டஸ்ட் இருக்கா எல்லாமே தெரியும். மார்க் பண்ணி சாண்ட் பண்ணி திரும்ப பண்ணும். நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரவுண்ட் போட்டு ரிட்டர்ன் போயிருந்து. இன்னொன்று பாரு, அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக அன்றைக்கி எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து, நாங்கள் வந்து பேனல் கேப்ஸ் செக் பண்ணுவோம். அது BYWல நான் அதை பேசணும்னு நினச்சேன். பெயிண்டிங்கில் ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்குறோம். மேபி
மகேந்திராவுக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்த பயங்கர கெட்ட பேர் ரஸ்டிங். 500 வரைக்கும் ரஸ்டிங் இருந்தது. ரஸ்டிங்னா நீ பொலிரோ எல்லாம் நீ குலுக்குனா செதல் மாதிரி கீழே விழும், அப்படிதான் ரஸ்டிங் இருக்கு. இன்னைக்கு வெஹிக்கிள் இதில் இந்த பேனல்ஸ் எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கு இந்த பெயிண்ட் பூத் ஒரு ரீசன். பெயிண்ட் பூத்தில் வந்து நிறைய டெக்னாலஜி சொன்னாங்க. உண்மையிலே அதெல்லாம் நமக்கு அதாவது இந்த ஆக்சிஜனோடைய கண்டென்ட்டை கூட்டுறதுனால அவங்களுக்கு பெயிண்டோட லைஃப்பை கூட்ட முடியும். அந்த பெயிண்ட் பம்பிங்கோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த கம்ப்ரஸ்ட் ஏரோட ஸ்டோரேஜை வேற ஒரு ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. அப்புறம் பெயிண்ட் வேஸ்டேஜை கம்மி பண்ணுறதுக்காக ரோபோஸை வந்து டீட்டெயில்டாக ப்ரெசிஷனுக்கு வச்சுருக்கிறதா சொன்னாங்க. எல்லாமே எங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுப்பாங்க, அவங்க வந்து பேசுகிறது மைக்கில் பேசுகிறது கேட்கும். பெயிண்ட் பூத்தில் என்ன கூட கம்பெனி யாருன்னா நம்ம ரித்திக்கு, நம்ம திருப்பூர் மரணா பையன், இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், வேற ஒரு கும்பல் எங்களுக்கு இன்னொரு கும்பல் போகும் தெரியுமா, அவங்க செகண்ட் சேனலில் அவங்களோட இது கேட்கும், இவன் என்னோட இதை எடுத்து செகண்ட் சேனல் வச்சு கொடுப்பான். எனக்கு அவங்களோட சவுண்ட் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் போர் அடிச்சாச்சுன்னா நடந்து நடந்து ஒரு வழியாச்சு. அப்போ இது மாதிரி ஏதாவது வேலைகள் பண்ணிட்டு நிற்கிறது, கொஞ்ச நேரமாக இது வேற யாருக்கும் சவுண்ட் இல்லையே கேட்குதுன்ட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தா இங்கே சேனல் மாதிரி இருக்கு. அப்படி அதில் வந்து இருந்தது. அப்புறம் அந்த என்ட்ரான இடத்துல ஒரு கதை என்ன பெருசாக ஓடிச்சுது, நம்ம அந்த 5வது மாடி ஏறி நம்ம நிற்கும்போது ஒரு கிளாஸ் சேம்பர் மாதிரி ஒன்று இருந்தது. அங்கே தான் இந்த லேசர் மற்ற இது அது இங்கே இல்லை, அந்த ரூஃபுக்கு அது கடைசியில் சொல்லணும். அது பிவைட் வந்து அந்த லேசர் அந்த டிஸ்பிளேல போட்டிருந்தது. அந்த ஏறிட்டு அதில் ஒரு 3 சேர் அங்கே மட்டும் தான் சேர், நான் அதில் உட்காரலாம். அதான் நான் பார்த்தேன். அதாவது இவங்களோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோரான சென்ட்ரலைஸ்டு நர்வ் சிஸ்டம் இருக்குது. அதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலையில் உள்ள அசம்பிளி லைனில் எந்தெந்த வண்டி வரணும்னு, வண்டி கலர் பெயிண்ட் பண்ணணும்னு உள்ள டேட்டா, அந்த டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நர்வ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. எல்லா மேனுஃபேக்சரிங் பிளான்ல இருக்கும். அது கொஞ்சம் பேர் வந்து ஃபுல் டைம் அதை மானிட்டர் பண்ணுறாங்க. அங்கே வந்து ராக்கெட் உடையது போல் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வச்சு அது எல்லாமே க்ரீனில் ஓடுதா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எரர் இருக்குன்னா அந்த இடம் பாப்பப் ஆகி காட்டுது. அதாவது நீ வந்து முன்னாடி வந்து இது நான் காலேஜில் படிக்கும்போது கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் ஒரு பேப்பர் வர இருக்குது, ஐயோ இப்போ தான் ஞாபகம் வருது, அது ஸ்கேடா. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் எல்லாம் நீ பிரெயினை ஃப்ரெஷ் பண்ணால் தான் கிடைக்கும். நம்ம பீப்புள் நிறைய பேர் இதில் வேலை பார்ப்பாங்க. ஸ்கேடாவில் வந்து இதுதான் நடக்கும், இண்டஸ்ட்ரியில் உனக்கு வந்து மானிட்டரிங் பண்ணும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயாச்சுல்ல, அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த நர்வஸ் சிஸ்டம், அதான் நான் அதை எதையோ நம்ம ஒன்று மிஸ் பண்ண வேண்டியது. அடுத்து கீழே வந்தோம், பெயின்லேருந்து கீழே வந்தோம். இந்த நேரம் நாங்கள் வந்து எங்கள் வருத்தத்தை தெரிவித்து வந்துட்டு இருந்தோம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, நீ என்னன்னு சொல்லு. இந்த அசம்பிளி லைனுக்குள்ளே எல்லாம் சுற்றும் போது என்ன கிடைக்கலன்னு நம்ம வருத்தப்பட்டு வந்துட்டு இருந்தாரு. தண்ணி கூட இல்லைன்னு சொல்லி தண்ணி இருந்து பயங்கர பிஸியா இருந்து. அதாவது பொதுவாக என்ற டைம் என்னன்னா ஒரு 10:30 இருக்கும். பெயிண்ட்ல இருந்து கீழே வந்தது ஒரு 1 மணி ரேஞ்சில் வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரிக்குள்ள என்ட்ரானது 10:30. 1 மணிக்கு நான் வந்து சொன்னேன், இனிமே என்னால் நடக்க முடியும், எனக்கு ஏதாவது சாப்பாடு தந்தால் மட்டும்தான் நடக்கும். நான் ரீச் அதை என் ஃபேஸை பார்த்துட்டு இப்படி ஆகிட்டேன், நீ எல்லாரும் சுற்றி கேட்டேன், டயர்டு, நடந்துட்டே இருக்கு ஒரு அட்டை இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஒரு குரூப் மட்டும் இங்கே ஃபாஸ்ட் ஆகும். ஆமாம், இந்த பேட்சுக்குள்ளே 2 பேட்ச் ஆயிரும், ஒரு குரூப் ஒரே நடப்பு. நம்ம ஆட்கள் எல்லாம் தனி தமிழ் குரூப் தனியாக. தமிழ் குரூப் வந்து இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாட்டா திருப்பூர் போனா போய் அங்கே எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்க சுவிட்சை நான் திரும்பி நடப்பேன், இந்த ஆள் ப்ரெஸ் பண்ண போகிறத யாராவது டிவியில் பார்த்து பிரச்சனை பண்ண வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அது வந்து அப்படி போச்சு. அப்புறம் வந்து பாடி இன்வைட் போனோம். பாடி இன்வைட் வந்து கடைசி டிபார்ட்மெண்ட் நம்மளை கூட்டுமா, லிட்ரலி நடக்கக்கூடிய ப்ரெஸ் எல்லாம் அவங்க காட்டலை, அது லிட்ரலி அதோட ஒரு போர்ஷன். இவங்க இங்கே ஃபோக்கஸ்டாக காட்டினால டேனி ரிமைண்ட் பண்ண லேசர் வெல்டிங். அதாவது நம்ம வந்து லேசர் வெல்டட் ரூஃப்னு சொல்லி கண்டென்ட் எப்போ தெரியுமா பேசியிருக்கோம், போலோ வெந்தோட ரிவ்யூ எல்லாம் பண்ணும்போது, ஃபோக்ஸ்வேகன் பண்ணும்போது முன்னாடியே நம்ம வந்து அது எனக்கு எப்படி தெரியுமா முதல்ல தெரியும். நான் இந்த நாலேஜ் கெயின் பண்ணது எப்படின்னா, நாங்கள் வந்து வெண்டோ பார்க்க போகிறோம், எங்கே போகிறோம், ஷோரூமில் போகிறோம், இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம். மதுரையில் ஒருத்தர் நல்ல டையெல்லாம் கட்டி பயங்கர நாலேஜெல்லாம் எங்களுக்கு வெஹிக்கிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த ரூஃப் வந்து இது வந்து வெல்டட் ரூஃபு,
நம்ம ஒரு ரீல்ஸ் பார்ப்போம் தெரியுமா, அந்த டோர்ல எல்லாம் ஒருத்தர் ஏர் நின்ன கதை, அதே மாதிரி இந்த ஆள் அன்னைக்கு ஏர் நின்னார் வெண்டோல. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருந்து இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லி. அப்போ அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தந்தார். நீங்கள் வந்து உங்கள் கார், நம்ம ஒரு ப்ரௌன் ஃபியாஸ்டால பிளாக் ஃபியாஸ்டால போயிருக்கேன், உங்கள் வெஹிக்கிளுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் பீஸ் இருக்கா, இந்த பீஸ் எதுக்கு தெரியுமா, இந்த ஜாயிண்டை வந்து வெளியே காட்டாமல் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து யூனியன் ஆகிருக்கிறது வந்து ரெகுலர் வெல்டிங் தான், ஸ்பாட் இருக்கும், அது கண்டினியூட்டியில் இருந்தாலும் ஃபினிஷ்டாக இருக்காது, மெர்ஜாக இருக்காது, ஸ்பாட் கிடையாது அது, அதுக்கு பேர் வேற இருக்கும், லேயர் இருக்கும், மேலே ஒரு ஸ்பாட் மாதிரி தெரியும், அதுவும் தெரியும், ஆனாலும் ஜாயிண்ட் இருக்கும், அந்த இருக்கும். அதுக்கு மேலே தெரியாமல் இருக்கேக்கு தான் என்ன வச்சிருப்பாவ ஒரு இது இருக்கு. இப்போ ஜெரோமோட 800 பீஸை நானே கலத்திக்கிட்டு எங்கள்கிட்ட முன்னாடி 800 இருக்கும்போது கழுகும் போது இது பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணி டிக்கு டிக்குன்னு ஒரு சவுண்டோட அடையும். நம்ம மற்ற வண்டியில் அப்படி ஈஸியாக கலத்த முடியாது. ஜெரோம் 800க்கு மேலே இருக்கிற அந்த இதை கலத்தி பார்த்துருக்கியா, ரூஃபோட சைடில் ஒரு கருப்பு பீஸ் இருக்கும்ல, பீடிங், அது ஈஸியாக இருக்கும். அந்த கதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து இந்த வண்டியில் ஏன் இல்லைன்னு கேட்டார். அப்போ தான் அவர் சொல்லி தந்தார். அவரே சொல்கிறாரு, கொஸ்டின் அவரே ஆன்சர் அவரையில் வந்து எங்கள் வெஹிக்கிள் வந்து லேசர் வெல்டட்லாம் தேவையில்லை. அப்போ தான் நீ பார்த்தேன்னா தெரியும், ரூஃப் வந்து பில்லர் கூட சீம்லெஸ் ஆகும். இதை இவங்க நிறைய இடத்துல ரூஃப் மட்டும் இல்லாமல் வெஹிக்கிளுடைய நிறைய ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி, வெல்டிங்கோட குவாலிட்டி, மெயினாக வேறு எங்கெல்லாம் சொன்னாங்க, அந்த ஃப்ரேம்ஸ் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு 2 பீஸ் வெல்டு பண்ணி காட்டினாவ, நார்மல் வெல்டிங் லேசருக்கு அங்கே வச்சு வெல்டிங் ஒரு சாம்பிள் எல்லாம் காட்டினாவ. அப்புறம் இந்த இது பண்ண பாடி இன் ஒயிட்டை நாங்கள் எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு உள்ளது, சர்க்கிள் போட்டு நம்ம அடிக்கடி பேசுவோம் தெரியுமா, சர்க்கிள் போட்டு வந்தது, கை வச்சு செக் பண்ணிக்கிட்டே போகிறது, அதை சென்சார் பேஸ் பண்ணி செக் பண்ணுறது, எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட் காட்டினாங்க. வெல்டிங் ஸ்பார்க்கெல்லாம் அடிச்சுட்டு அது முன்னாடி அது ஃபேக்ட்ரியில் காமன். ஹிண்டேல அணை போகும்போதும் தெரிச்சது, ஒரு பீஸ் வந்து எனக்கு மேலே அப்படியே பறந்து வந்தது. நம்ம ஃப்ளவர் பாட் இது பறக்கும்போது இந்த இது தெரிக்கும் இல்லை, கனல் மாதிரி, தமிழ் சினிமாவில் ஹீரோ கீழே நடக்கும்போது பறக்கல மேன், அந்த ஸ்டோரி தான். அது வந்து தீப்பொறி, அந்த தீப்பொறி வந்து அடிக்கடி இந்த இதில் இருந்து வரும். ஆனாலும் அவங்க ஒர்க்கர் சேஃப்டிக்கு எல்லா ஓஇஸில் இருக்கிற மாதிரி போலி கார்பனேட்டில் மெட்டீரியல் வச்சுருக்காங்க, அதை தாண்டி சில நேரம் வரும். அப்புறம் நீ பார்த்தேன்னா இந்த வெல்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ட்ராய் உள்ளே போனோன்னே, இந்த நீ வந்து ஒரு ஸ்கேரி மூவி பார்க்குறேன்னு வச்சுக்கோ, தமிழில் சொன்னால் பேப்படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேயோட சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும்ல, கேட்டுதான் அவனுக்கு ரோபோட சவுண்ட் அங்கே, அது மாதிரி இந்த ரோபோடைய சவுண்டு கேட்கும். நம்மளை தெரியாமலே நம்ம திரும்பி பார்ப்போம், இது என்ன இப்படி சவுண்டு போடுது, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு நாய்ஸ். அப்புறம் வெல்டிங்கில் வேறு என்ன ஸ்பெஷலாக இருந்தது, அடுத்து அந்த பேனல்ஸ் ஒவ்வொன்றா நமக்கு இங்கே ரிவர்ஸில் போனதுனால பேனல்ஸ் எல்லாமே ஒரு பேனல்ஸ் தனித்தனி ஜாயின் பண்ணுறது, ஃப்ளோர் ஜாயின் பண்ணுறது. அடுத்து நம்மளுடைய அந்த மாஸ்டர் கிளாஸ் எபிசோடில் சைடல் இம்பேக்ட்டுக்கு, போல் இம்பேக்ட்டுக்கு, பேட்டரிக்கும் இதுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு ஆர்ச் டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பீஸை மெர்ஜ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். கீழே வெல்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ளோர் பேன், அது எல்லாமே இதில் எல்லாமே ரோபோட்டிக்ஸ் தான். ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து மானிட்டரிங் மட்டும்தான், ஸ்கெடியூலிங், மானிட்டரிங். அசம்பிளில கொஞ்சம் இல்ல இப்போ ஹுண்டாயோட அசம்பிளில அந்த டைமிங் அதேதான் இதுல அதேதான். ஆனா எங்களுக்கு பேட் லக் என்னன்னா, உண்மையா நடந்தது என்னன்னா, நாங்க வந்து அந்த செகண்ட் இதுக்கு போனோம்ல டிசிஎஃப்ல ட்ரிம் சேசிஸ் ஃபைனல்ல, அங்க வந்து லஞ்ச் பிரேக் அப்போ அவங்களுக்கு 12 மணி ரேஞ்ச், அந்த டீமுக்கு அப்போ லஞ்ச் பிரேக்கில் அது அசம்பிளியில் என்னது ஹால்ட் ஆகி நின்னது. அவங்களுக்கு 25 மினிட்ஸுக்கு வேலை நமக்கு இது பண்ண முடியாதுன்னு சொல்லி நின்ன இடத்துல ஸ்டாப்பில் இருந்தது. அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும், அதே மாதிரி தூக்கிக்கிட்டு வரக்கூடிய அந்த ட்ரெயின் சிஸ்டம். ஆனால் இங்கே ஹியூமன்ஸ் வந்து கம்மி தான், கம்மி, கொஞ்சம் ஆட்கள். அது முடிச்சுட்டு சாப்பிட போனோம், சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். இதுதான் அந்த இது ஃபோட்டோ. எங்களை என்னன்னா வீடியோஸ் எடுக்க விடலை, நம்மளுடைய கேமராஸை வந்து யூஸ் பண்ண விடலை. நாங்கள் பீரோல்ஸ் தந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீரோல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பேசுனதுல வந்து நீ போடணும், எடிட்டர். அது என்ன பேசுனதுல என்னென்ன இருக்குன்னு தெரியாது, நீ போடு, நான் டவுட் வர்றதை கேளு. நம்ம இல்லை நம்ம பேசணும், ஆனால் சொன்னதெல்லாம் அந்த பீரோல இருக்கும் எல்லாமே தந்திருக்கணும் அவங்க. இருக்கு, நீ தான் பீரோல் எடுத்த மாதிரியே பேசுத. இல்லை நான் செக் பண்ணேன். அப்படியா? இப்போ லிட்ரலி என்ன தெரியுமா, மகேந்திரா வந்து R&Dயை எப்படி ஸ்டேட் ஆஃப் தாட்டில் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளது அன்னைக்கு அங்கே பார்த்தோம்.
அதே மாதிரி ப்ரொடக்ஷனையும் அவங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி வந்து அவங்க ஒரு நார்மல் ஒரு இந்தியன் ஓஎம் கிடையாது, ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஓஎம்னு காட்டியிருக்காங்க. இனி இது ஃபைனல் வந்து எண்ட் டு எண்ட் இது ப்ரூவ் ஆகணும்னா இந்த வெஹிக்கிளும் ரெப்யூட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக இருந்ததுன்னா பக்கா. அதுதான் இனி நமக்கு தெரிய வேண்டியது. அதில் நிறைய விஷயம் சொன்னாங்கல்ல, இந்த 5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த பேட்டரிஸ் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. லாஞ்சிலே ஷோரூம்ஸ் இந்த சேல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. நார்மல் கார் செல் பண்ண மாதிரி. எதை சொல்ற? இது BE6. ஆமாம், இது வந்து அவங்க அது நீ பார்த்தேன்னா XUV 500 வரும்போது பர்பிள் கிளப்னு ஒன்று தனியாக ஆரம்பிச்சு மகேந்திரா வந்து அதை தனியாக தான் பிரித்தாங்க. அந்த கஸ்டமர்ஸ் தனியான ஒரு லான்ச் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த பீரியடில். அவங்களுக்கு தனி பேஸ் எல்லாம் இருந்தது. இப்போது அவங்க ஐஸையும் ஈவியும் பிரிக்கணும்னு உள்ள விவரம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஐஸ் வேற ஈவி வேற, ரெண்டோட சர்வீஸ் நெட்வொர்க்கே வேறு ஸ்டைலில் தான் வைக்கணும். மேபி டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து அவங்க ஈவிக்கான தனி ஒரு சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணவும் ஆச்சரியப்படலை. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் நீ பார்த்தோன்னா ஈவிக்கு தனி சேல்ஸ் வச்சுருக்காங்க. ஈவிக்கு டாடா டாட் டிவின்னு சொல்லக்கூடிய அது மாதிரி இனி நம்பர்ஸ் காட்டும். நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தேன். இதில் வந்து இந்த அசம்பிளியில் என்னோட கெப்பாசிட்டி என்னது அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு நாங்கள் அதுக்குள்ளே போய் நேற்றைக்குள்ள டேட்டில் வந்து எவ்வளோ வெஹிக்கிள் வந்திருக்கு, இன்னைக்குள்ள டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 39 வந்திருந்து 45 டார்கெட் இருந்தது அந்த ஸ்க்ரீனில். அதெல்லாம் 39 வெஹிக்கிள் இப்போ அவ்வளோதான் ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு நாளைக்கு. அந்த ஷிஃப்ட்ல இது ஸ்லோவாக தானே இப்போ ஓடுது. இப்போ வந்து உண்மையிலே ட்ரையல் ப்ராடக்ட் SOP முடிஞ்சு இப்போ வந்து இன்வென்ட்ரியை ரொம்ப பைலப் பண்ணாமல் லெவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் ஆச்சான்னு தெரியல, டவுட்டு தான். ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதுக்குள்ள அவுட்புட் இன்னும் போகல. ஆனால் ஒரு விஷயம், ஐஸ் மாதிரி இது லேட் ஆகாது பண்ணணும்னு நினச்சா. சப்ளையர்ஸ் ஈஸியாக பொருளை கொடுத்தாங்கன்னா, ஏன்னா லோவர் போர்ஷன் ஃபுல்லாக இவிய கையில் இருக்குது, உனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்டராக ஸ்பீடாக இருக்கும். கரெக்ட். அது வந்து காம்பனன்ஸ் குறவு தானே, குறவு. மூவிங் பார்ட்ஸே குறவு இல்லை. அந்த மிஸ்டர் விவேக் ஜொலை மாதிரி 1500 1800 மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தா இதில் அப்படி ஒன்றுமே இல்லை. இதில் அதுக்கு 10ல் 1 தான் இருக்கும். மேபி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பயங்கர டயரிங்காக இருந்தது. யூஸ்வல் ஸ்டஃப். நாங்கள் திருப்பி அங்கேருந்து அவசரமாக ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து திருப்பி ஊருக்கு வந்து லேட் நைட் வந்து அது எப்போவுமே நம்ம மீடியா டிரைவ்ஸ் வந்து வெளியில இருந்து பார்க்குறதுக்கு பயங்கர இதாக இருக்கும். ஆனால் அது மாதிரி ஒரு காலத்தில் கூப்பிடலையேன்னு நினச்சிட்டு உண்மையிலே அது நம்ம இப்போ பேசினா பெருமையாயிடும், அப்படி பேச விடாது. ஆனாலும் உண்மை அதுதான். ஆக்சுவலி என்னென்னா, நான் டேனிட்ட இன்னைக்கு நம்ம போகும்போது தானே ஜெரோமிட்டை வந்துட்டு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். முன்னாடி டேனி வந்து மீடியா டிரைவ் வரும்போது ஏர்கிராஃப்டோட ஃபோட்டோஸ் வந்து அந்த இறங்கும்போது அதுலேயும் ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. நீ வந்து யாரும் எடுக்க, அடுத்து விங்லெட்டோட ஒரு ஃபோட்டோ, அப்புறம் வந்து என்ஜினோடைய டர்பைனோட ஒரு ஃபோட்டோன்னெல்லாம் கரெக்ட். இப்போ ஏறுறதும் தெரியாது இறங்குறதும் தெரியாது. அதில் காமெடினா டே அற்றது இது விண்டோ சீட் வேண்டாம், விண்டோ சீட்டில் இருந்து இறங்க முடியாது. விண்டோ சீட்டில் உள்ள கதை என்னன்னா, அவனுக்கு ஐலோட எண்டில் போதும். எதுக்குன்னா இறங்குறது ஈஸியாக. அவ்வளோ டயரிங்காக இருக்குது. லிட்ரலி என்னன்னா மீடியா டிரைவ்ஸும் இதுவும் இப்போ மீடியா டிரைவ்ஸ் நமக்கு நல்ல நேரத்துக்கு எல்லா ஃப்ளைட்டு 5:30 6 மணிக்கு தான், 3 மணிக்கு கிளம்பி 3 நான் எல்லாம் லேட். நான் ஸ்லோவாக ரெடி ஆகிற ஆள், ஷேவ் பண்ணி எடுத்து ரெடி ஆகி எனக்குன்னு ஒரு ஸ்டைலு ரெடி ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். அப்போ இன்னும் நிறைய லேட் ஆனேன். 2:45 மணிக்கு அலாம் வச்சா 3 மணிக்கு தான் நமக்கு எழும்பி ஸ்டடியாக தோணும். அடுத்து 1.5 மணி நேரம் ஆகும்னு வச்சு ரெடி ஆகி உங்களுக்கு தான் தெரியும்ல, திருப்பி நம்ம அங்கே போய் நின்று டைம் ஆகுது. அந்த ரொட்டீன் அது என்னென்னா டைம் கம்மி, நிறைய வேலை பண்ணணும். ட்ராவலிங்லேயே நிறைய டைம் போய் முடியும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல கேப் ஆச்சுன்னா அந்த ப்ரெஷர் நம்ம மேலே வந்து மாட்டோம். அதில் தான் நாங்கள் முந்தின நாள் பயங்கரமாக லோட் ஆனோம். எங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைமே கிடைக்கல. காலையில் நாங்கள் விடிய காலம் இங்கேருந்து கிளம்புனது, அங்கே சாயங்காலம் போய் சேர்ந்தோம். அதே துணியில் இருந்தோம். ஃபேஸ் வாஷ் பண்ண கூட உனக்கு அந்த நம்ம இப்போ ஏர்போர்ட்டில் ஃபேஸ் வாஷ் பண்ணோம், அது வேற. நம்ம ரூமில் போய் பொருளெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ஒரு டீ எல்லாம் சிப் பண்ணி அப்படி ஒரு ஃப்ரீனஸ் கூட கிடைக்காது. அது அதே மாதிரி தான் மீடியா டிரைவோட முந்தின நாள் நைட் நீ பார்த்தேன்னா ஒரு பயங்கரமான டின்னர் இருக்கும். அந்த பக்கம் பூஸ் உலகத்தில் உள்ள எல்லா டைப்பும் இருக்கும். இங்கே வந்து டின்னர் இருக்கும். 10, 10:30, 11 மணி ஆகும். அடுத்து நம்ம அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம், பீப்புளை மீட் பண்ணுவோம். காலையில் 5 மணிக்கு செக் அவுட் பண்ண சொல்லுவாங்க, 6 மணிக்கு ஃப்ளாக் ஆஃப் வச்சிருப்பாங்க. நீ அதை ஒன்று நினைச்சு பாரு. நீ நம்ம எல்லா லக்கேஜும் எடுத்துட்டு டிரைவ் பண்ணோம். 6 மணிக்கு ஃப்ளாக் ஆஃப் இருக்கும், 5 மணிக்கு செக் அவுட் பண்ணணும்.
இல்லை இன்னொன்று அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இல்லைன்னா ஃபுல் அவங்களா ஏன்னா நமக்கு ஃப்ளைட்ஸ் எப்படியும் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம பண்ணுற எப்படியும் 100 கிலோமீட்டர்ஸ் டிரைவர் 100-200 கிலோமீட்டர் டிரைவர் இதை முடிச்சு வீடியோ எடுத்து ஒரு மணிக்கு இதுக்காக வந்தாதான். அன்னைக்கு நாங்கள் சாப்பிடுறது எப்படின்னு சொன்னால் ஒரு ரொட்டீன் ஃபுட்டே இருக்காது. வீட்டுக்கு வர்றது வரைக்கும் கிடைக்கிறதெல்லாம் கிராப் பண்ணுற ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்க ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இருக்காது. அது ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன். அதை குறை சொல்லக்கூடாது. அது நம்ம இப்படி தான் இருக்கேன் இப்போ ஆப்ரேட் பண்ண முடியும். இதான் பெஸ்ட் வே. இப்படி தான் பண்ண முடியும். டேனி சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா நீ சப்போஸ் அங்கே வந்து காலையில் நீங்கள் 9 மணிக்கு அசம்பிள் ஆகுங்கன்னு சொன்னால் நம்ம 9 மணிக்கு டிரைவ் போயிட்டு 3 மணிக்கு ஃப்ளைட்டை 3 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏன்னா 5 மணிக்கு ஃப்ளைட் இருக்காது. 6 மணிக்கு ஃப்ளைட் இருந்தாலும் 3 மணிக்கு நீ ஏர்போர்ட்டுக்கு போகணும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ நீ இங்கேருந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும். இந்த 6 மணிக்கு ஃப்ளாக் ஆஃபில் எல்லாரையும் நீ பரபரப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு வெஹிக்கிளை ஃபைன் பண்ணணும், நீ அதில் போய் நிற்கணும், ஒரு ஃபோட்டோ ஆப் இருக்கும், அங்கே போகணும், திருப்பி வரணும், வண்டி எடுத்துகிட்டு போகணும். வண்டி எடுத்து நீ டிரைவ் பண்ண பிறகு உனக்கு டைம். ஆனால் அதுலேயும் உனக்கு கிளைமேட் இருக்கும். ஒரு 4 மழை துள்ளி விழுந்துன்னா இந்த தடவை நாங்கள் வந்து ஒரு டிரைவ் பண்ண வர எனக்கு தெரியும், ப்ரெஷர் வந்து தலையில் ஏறும். இந்த தடவை நாங்கள் வந்து இல்லை மெயினாக லொக்கேஷன் கண்டுபிடி. அதாவது மீடியா டிரைவ்ஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியராக ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு லொக்கேஷன் ஐடென்டிஃபிகேஷன். அது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ஊராக இருக்கும். ரோட்டில் கொண்டு விடுவாங்க, அவிய பாட்டுக்கு இது பண்ணணும். அப்படி அது ஒரு ஸ்டைலான ஒரு இது. ஆனால் பயங்கர டயரிங்காக இருக்கும். உனக்கு வந்து அதை எப்படி நீ எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஆனால் நீ வெளியில இருந்து அதை பார்த்தேன்னா அது அவ்வளோ லக்ஸூரியஸாக அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்கிறதுனால தான் இப்படியாவது மேனேஜ் பண்ண முடியும். மேபி நம்ம ஷூட்டு போகிறது மாதிரி இந்த செட்டப் கிளம்பிடுவோம். வரல பாதையில் வந்து நீயாச்சும் கேமராச்சுன்னா அப்படின்னு அவ்வளோ இருந்தே இவ்வளோ டயரிங்காக இருக்குது. நம்ம ஃப்ளைட்டில் போய் இப்படி போன பிறகுமே இவ்வளோ டயரிங்காக இருக்குது. அப்படி நாங்கள் கிரெட்டா ஈவி 2 நாள் முன்னாடி தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் வந்து ஃப்ரைடே தேர்ஸ்டே சாரி முதல்ல ஃப்ரைடே இருந்தது, இப்போ வந்து தேர்ஸ்டே வந்து ரீஷெடியூல் பண்ணாங்க. தேர்ஸ்டே அந்த வீடியோ பார்ப்பீங்க. லக்லி எங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷூட் பண்ணுறது எவ்வளோ டைம் ஆச்சு? ஐயோ முடிச்சிடும். நல்ல ஒரு பிளேஸ் கிடச்சிது, பியூட்டிஃபுல் பிளேஸ். அதாவது இன்னொருத்தரோட பிளேஸை போய் நாங்கள் ஓவர்லேப் பண்ணோம். அந்த ஆள் கடுப்பானார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அவரோட வெயிட் பண்ணோம், காத்திருப்போம். அப்புறம் அவருக்கே புரிஞ்சுக்கிட்டு அவரோட கேமரா ஆங்கிளில் நாங்கள் வந்துட்டோம். உடனே அவர் கோவப்பட்டார், என் கேமராக்குள்ளே எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா. அப்போ நாங்கள் வண்டி எடுத்து நீக்கி விட்டுட்டு ஒதுங்கி இருந்தோம். அவர் எக்ஸ்டீரியர் முடிக்கட்டோன்னு. அவர் எக்ஸ்டீரியர் முடித்த பிறகு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கிளியராக ரீசெண்டாக போன ஷூட்ஸ்லேயே தொல்லை இல்லாமல் பண்ண ஒரு ஷூட் வந்து கிரெட்டா ஈவி ஷூட்டு. மேபி அதோட அவுட்புட் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். வெஹிக்கிளோட பாயிண்ட் எதுவுமே நாங்கள் இப்போ பேசக்கூடாது. அது வந்து அண்டில் சேனலில் தூக்கிடணும். சிலப்ப கூட மாட்டாங்க, சிலப்பில் கூட மாட்டாங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ணுவாங்க, கூட மாட்டாங்க. டாட்டா இப்போ கூடாத மாதிரி அவங்களுக்கு நம்மகிட்ட காட்ட வேண்டிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட் என்னது, நம்ம ரைட்டை நம்ம தப்பாக பண்ணால் அவங்க நம்மளை கூட மாட்டாங்க, அவ்வளோதான். இனி ஒன்று கூட அந்த ஹைப் கிரியேட் பண்ணுறதை பற்றி BA6 அந்த BGMI கேம் அதெல்லாம் அடுத்த லெவல் ஹைப் இல்லையா? அதாவது கேமுக்குள்ள எல்லாம் அது வந்திருக்குன்னா இல்லை அது ஒரு பெரிய மார்க்கெட். அது மேபி நிறைய ஆடியன்ஸுக்கு தெரியாது. நான் கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு யங் ஆடியன்ஸ், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 to ஒரு 22-23 ஆடியன்ஸ், எப்படியும் க்ரோர்ஸில் இருப்பாங்க. அப்போ யூஸ்வலாக நிறைய குளோபல் லெவலுக்கு போய் குளோபல் இல்லை BGMI இப்போ நேரமாக குளோபல் லெவலில் இருந்து. அப்போ இதில் நிறைய கொஞ்சம் கார்ஸ் உண்டு. அதில் ஒவ்வொரு கார்ஸுக்கு இதுக்கு முன்னால் கோயின் அண்ட் செக் நான் விளையாடிட்டு இருந்தேன். கோயின் அண்ட் செக் அந்த மாதிரி 1-2 கார்ஸுக்கு ஸ்கின் வரும். அப்போ நம்ம அந்த காரில் யார் இருந்தால் இந்த ஸ்கின் வரும். இதுக்குன்னே பைசா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 5 lakhs 6 lakhs இந்த ஸ்கின் எடுக்கிது. இது சும்மா கிடைக்காது, இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு பீரியடு இப்போ இந்த கேம்பெயின் ஒரு 1 monthனா 1 month எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம இதை ஓன் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு அந்த கூப்பன் கிடச்சி இதை ரெடீம் பண்ணணும்.
அதுக்கு அந்த வீடியோஸ் போடியவங்களுக்கே அவ்வளோ ரீச் போகும். அதாவது என் வயசில் இதை கேட்குற மோட்டோ ஃபேமோட கேமிங் என்ன தெரியுமா, நாங்கள் வந்து மைக் எல்லாம் வச்சு, மைக்குன்னா எம்ஐகே மைக்கை யூஸ் பண்ணி ரோட் ரேஜில் போலீஸை ஸ்டாம்ப் பண்ணுற பீப்புளாக கம்பு எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் அவங்க எங்கே கேமிங். இல்லை நானே இப்போ பிஜிஎம் எல்லாம் விளையாடி இல்லை அந்த இடத்துல எங்களுடைய கேமிங் எங்கே வர வந்தோன்னா NFS 2 வரைக்கும் நான் எல்லாம், அதுக்கப்புறம் வைஸ் சிட்டி வந்து ஒரு சீசனில் விளையாடி இருப்போம். அப்போ நான் டேனி சொல்லுவேன் அந்த பாயிண்ட்டை நான் எப்படி அக்ரி பண்ணுறேன்னா, கேம் வந்து ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பீப்புளோட மைண்டில் போய் ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்டை ரெஜிஸ்டர் பண்ணோம். ப்ளஸ் அந்த கேம் விளையாடுறவங்க வந்து அந்த ஸ்கின் எடுக்கிறவங்க எல்லாமே வந்து ஸ்ட்ரீமர்ஸாக தான் இருக்கும். அதுதான் அதில் உள்ள விஷயம். ஓகே, எல்லா ஸ்ட்ரீமர்ஸும் இந்த பைசாயை ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறேன். 5 lakh மினிமம் 50,000 to 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி அதை ஸ்ட்ரீம் பண்ணி அதில் வர வியூஸும் இவையில மார்க்கெட்டிங் தான். ஓகே. அப்போ இந்த யங் ஆடியன்ஸுக்கிட்ட இதுக்கு இது இந்த ஃப்ளோ மகேந்திராவை எப்படி சொல்லணும்னா, அவங்க கிட்ட என்ஜினியரிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டிங்லேயும் அவங்க எந்த குறையுமே மார்க்கெட்டிங் இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் இது வரைக்கும் யார் இது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு. ஏன்னா இந்த கேம்ஸில் கொண்டு வந்தது ஈவி இந்த அளவுக்கு இந்த ஹைப்பு கொடுத்து இது இன்னொரு நார்மல் ஆடியன்ஸ் வந்து நம்ம இதை கவனிச்ச மாட்டோம். கரெக்ட். ஆனா இது வந்து ஒரு பயங்கரமா. அதே மாதிரி நேட்டைக்கு உள்ள அந்த ஸ்டோர் நான் சொன்னேன் இல்லையா, சிஎம்மோட, அதெல்லாம் ஒரு இன்னொரு ரெண்டு ஆடியன்ஸையும் ஹிட் பண்ணாதான் அந்த ஏஜ் பீப்புளையும் டிவி பார்க்குறவங்கள்ட்டையும் ஒரு மெசேஜ் போய் சேர்ந்துருக்கு. அதுலேயும் வேலு சார் கோட்டெல்லாம் போட்டுட்டு வந்து நின்று யூடியூப்லேயே ரீச் ஆயிடுச்சு, டிவியில் ரீச் ஆகுது இந்த ஜென்சி இது. ஏன்னா அப்போ இன்னைக்கு வந்து அது பேப்பரில் கிடந்தது எனக்கு எடுத்து காட்ட விட என்ன பாரு இது வந்து இப்படி லான்ச் ஆயிருக்கேன். அப்போ நீ பாரு 60+ 70 பீப்புள்கிட்டையும் போய் சேர்ந்தாச்சு. அது நல்ல விஷயம். ஓகே, க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட்லாம் யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.